ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நான் என்ன டாபிக் பேச போகிறேன்னா, இன்றைக்கி இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறது ஸ்கூல் வந்து இந்த மாதிரி பப்ளிக் எக்ஸாம்ஸ். அதை பற்றி தான் நிறைய பேரண்ட்ஸ் படின்ட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுறதுனால எந்த யூஸும் கிடையாது. ஒரே வார்த்தை தான் என் பொண்ணுக்கிட்ட நான் சொன்னேன். என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறேன், அதை நீ ரியலைஸ் பண்ண. உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நீ யோசித்துக்கோ. இதை மட்டும்தான் நான் சொன்னேன். அவங்க அதை வந்து நீ பார்த்துக்கோ, உன்னை நான் வேறு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் அதுக்கான பலன் என்னென்னா, அவங்க 12th அவங்க தான் டாப் ஸ்கோரர். அவங்க ஸ்கூல்லையே சென்டம் ஸ்கோரரும், ஒரு 5 சர்டிஃபிகேட்ஸ், அதே மாதிரி 4 சப்ஜெக்டில் அவங்க வந்து டாப் மோஸ்ட் மார்க்கும் வாங்கியிருக்காங்க. அது பத்தாமல் அந்த ஸ்கூலில் அவங்க படிக்கிற செலவுக்கு அவங்க half ஆஃப் த அமௌண்ட் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ அவங்க பண்ணது, ஒரே ஒரு வார்த்தை நான் சொன்னதை அவங்க ரியலைஸ் பண்ணி அவங்க பண்ணது. ப்ளீஸ், உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்கள் ரியலைஸ் மட்டும் பண்ணால் போதும், அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கான உதாரணம்